நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hello? Hello. Can I speak to Kurvi, please? Yes, Kuri speaking. Hey, Kurvi. I'm calling from... Hello. Tamil. நீங்க நல்லதானே சார் இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சீங்க. அப்புறம் என்ன? நம்ம இங்கிலீஷ் அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல ஃபுல்லா தமிழ் தான். நீங்க குருவி சார் தானே? ஐயா, நானு குருவி சார்லாம் இல்லைங்க. குருவி பியூனு. ஆமா, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் சார், என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? ஏங்க, போன்ல போய் எப்படிங்க தெரியும்? ஐயோ, ஜோக்கா பேசுறீங்க? ஏங்க, இது ஒரு ஜோக்கா? இது ஒரு மொக்க ஜோக்குங்க. எனக்கு சிரிப்பு வருதே. சரி, சிரிப்பு வந்தா அப்ப சிரிச்சுங்க. ஏங்க, என்னங்க? நீங்க தானே சார் சிரிச்சுக்க சொன்னீங்க. ஏங்க, கலாய்கிறீங்க. உங்களுக்கு யார் வேணும்? குருவி. ஏங்க, நான் தாங்க குருவி. என்கிட்ட என்ன வேணும்? ஒரு சின்ன சந்தேகம் கேட்கணும். சந்தேகமா? கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. சிட்டுக்குருவி லேகியம் நீங்களா பண்றீங்க? யாருங்க நீங்க? மரியாதை போனை வைங்க. மாட்டேன். ஒழுங்கா வச்சிருங்க. ஏங்க, வைங்கன்னு சொல்றேன்ல. முடியாது. என்னங்க, உங்ககிட்ட ரொம்ப தொல்லையாக்குது. யோ, வைங்கன்னு என்கிட்ட கெஞ்சுற நேரத்துல நீ போனை வைக்கலாம்ல. ஆமால, அது எனக்கு தோணாம போயிடுச்சு. ஸ்டூபிட் குருவி. ஏங்க, நீங்க எனக்கு யாரோ தெரிஞ்சவங்களா தானே இருப்பீங்க. எப்படி சொல்றீங்க? நீங்க தான் என்ன கரெக்டா ஸ்டூபிட்னு சொல்றீங்களே. மிஸ் நீங்க தானே மிஸ்? என்ன குருவி, நாள்ல மறந்துட்ட பாத்தியா? மிஸ் அதெல்லாம் இல்ல மிஸ். நல்லா இருக்கீங்களா மிஸ்? நான் நல்லா இருக்கேன். பசங்க எப்படி இருக்காங்க குருவி? ஏதோ இருக்கிறாங்க மிஸ். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் டல் அடிக்க தான் செய்யறானுங்க. அவங்க கிட்ட குடுக்குறியா? கொஞ்சம் பேசணும். தோ குடுக்குறேன் மிஸ். சதா மிஸ் போன்ல இருக்கறாங்க. பேசுன்னு சொல்றேன்ல. வெண்ணிலா, ஃபர்ஸ்ட் நீ பேசு. சரி மிஸ், நான் வாட்டர் டேங்க் பேசுறேன் மிஸ். சொல்லு வெண்ணிலா. எப்போ மிஸ் வருவீங்க? திரும்பி வாங்க மிஸ். ஹே வெண்ணிலா அழாத. ஏய், இவ வாட்டர் டேங்க் திறந்து விட்டா இனி நிறுத்த மாட்டா. ஏய், ஊர்ல இருந்து பேசுறவங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? மிஸ். யாரு? மிஸ். டப்பாசு தானே? மிஸ். என்னாச்சு டப்பாசு? ஹலோ மிஸ். ஏய், நீ அவளை சொல்லிட்டு இப்ப நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க. அட செக் பண்ணகடே, ஆளால கழுதிக்கிட்டு. ஹலோ மிஸ், நான் கைபம் பேசுறேன் மிஸ். எப்படி இருக்கு கைபாம்? கைபாம், ஹலோ. அழாத கைபாம். கைபாம், ஏய் நீயும் ஏன்டா அழற? ஹலோ மிஸ், நான் மிஸ் கிருமி பேசுறேன் மிஸ். கண்ணங்கிட்ட குடுக்குறேன் மிஸ். ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க மிஸ்? நான் தான் மிஸ் கண்ணன் பேசுறேன். ஹே ஹலோ, ஏன் அழறீங்க இப்ப நீங்க எல்லாரும்? எப்போ மிஸ் வருவீங்க? மிஸ் நான் சனி பேசுறேன் மிஸ். மிஸ் திரும்பி வாங்க மிஸ். ஹலோ மிஸ், நான் காவியா பேசுறேன் மிஸ். எப்போ மிஸ் வருவீங்க? அழாதீங்க மிஸ். வாங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ்.
வந்துடுறேன்ப்பா. சரி வந்துடுறேன். குருவி, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அடைக்கலாம் சார், வரல இன்னைக்கு? வரல சார். ஓ, அவர் வரலண்டா, வேற யாராவது கிளாஸ் எடுக்கலாம்ல? சார் நீங்க என்ன சார் பள்ளியில் நடக்கிற விஷயமே தெரியாம இருக்கிறீங்க? என்னையா சார் இது வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல 10 வாத்தியாருங்க பறந்து போயிட்டாங்க. ஓ, என்னையா சொல்ற? ஆமா சார், அண்ணாச்சி ஸ்கூல்ல அப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. வாத்தியாருங்களாம் ஷார்டேஜ், இருக்கிறவங்கள வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். இங்க பாருங்க, இன்னும் 4 வாத்தியாரு நம்ம பள்ளிக்கூடத்தை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இருக்கிற பீரியட்ல எல்லாம் பிடி பீரியட் தான் எடுக்கணும். என்ன பண்றது சார்? இதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? புது வாத்தியாருங்க வரணும், அது ஒண்ணே ஒண்ணுதான் ஒரே வழி. சரி, அதுக்கு என்ன பண்றது? ஏன் சார், நான் என்ன எச்சமா எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுக்கிறீங்க? நானே பியூனு சார். கரெக்ட் தான். எச்சம் எங்க? சுண்ணாம்பு தலையன் ஊட்டி வரைக்கும் போய்கிறாரு. ஊட்டியா? எதுக்கு? எல்லாம் இன்ப சுற்றுலா தான். அப்பப்போ இப்படி எஸ்கேப் ஆகி போய் என்ஜாய் பண்றாரு. யோ, பாவம் அவரு. என்ன சார் பாவம்? இப்போ கூட டூர் போகண்டா, அப்புறம் எப்போதான் அவரு போறது? சார் டூர்ன்றது பசங்க போறது சார், எச்சம் போறது கிடையாது. இந்த பாருங்க, புது வாத்தியார வேகமா இறக்கலன்னு வச்சுங்க, இந்த வருஷம் பசங்க பாடு திண்டாட்டமா ஆயிடும். இப்போ நம்மளோட உடனடி வேலையே ஸ்கூலுக்கு நல்ல வாத்தியார்களை கொண்டு வர்றது. ஆமா, இருக்கிற வாத்தியாரங்களே போயிடுறாங்க, இதுல எங்க புது வாத்தியார் இருக்கிறது? என்னையா என்ன சார் என்னமோ வாய்க்குள்ளேயே முணங்குறிய? என்ன ஒன்றும் இல்லையே. யோ, எல்லாமே எனக்கு கேட்குதே. அதான் கேக்குதுல, அப்புறம் என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னமோ வாய்க்குள்ளேயே முணங்குறிய? என்ன ஒன்றும் இல்லையே. யோ, எல்லாமே எனக்கு கேட்குதே. அதான் கேக்குதுல, அப்புறம் என்ன? உனக்கு கூட கடைசி வரைக்கும் நான் எதுக்கு சொல்றேன்னு தெரியல. சார் வாத்தியாருங்க கிடைக்கிறது கஷ்டம் சார், நல்ல வாத்தியாருங்க கிடைக்கிறது அதை விட கஷ்டம். கிடைச்ச வாத்தியாருங்க நிலைச்சு நிற்கிறது அதை விட கஷ்டமோ கஷ்டம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்க. சரி சரி, நான் எதுவும் சொல்ல. சரி, சமீக்தா எதுவும் ஃபோன் பண்ணாங்களா? இல்லையே. சரி, அது எப்படி பண்ணாமல் இருந்திருப்பாங்க? பண்ணியிருப்பாங்களே. பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? இப்போ அதை தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க? சொல்லியா, ரொம்ப புது பண்ற. எப்படி இருக்கிறேன்னு கேட்டாங்க, பசங்க எல்லாம் பேசினாங்க. பசங்கிட்ட என்ன பேசினாங்க? பேசுறதுக்கு என்ன இருக்குது, போன்ல சமீக்தா மிஸ் பேசுறாங்கன்னதும் இவனுங்க எல்லாம் சேர்ந்து அழுகுறானுங்க. சரி சரின்னு இவனுக்கெல்லாம் ஆறுதல் சொல்றதுக்கு கரெக்டா இருந்தது. ஏன் சார், பொதுவா வாத்தியாருங்க தான் பசங்கிட்ட க்ளோஸா இருப்பானுங்க. ஏன் அப்படி சொல்ற? ஆமா சார், வாத்தியாருங்க தான் ஸ்கூலை விட்டு போனதுக்கு அப்புறமும் பசங்களையும் ஸ்கூலை பத்தியும் நினைப்பாங்க. ஆனா டீச்சருங்க அப்படி கிடையாது சார், பெரும்பாலும் ஸ்கூல் விட்டா போதும்னு கிளம்பி போயிடுவாங்க. சமீக்தா அப்படி இல்லை, அதானே சொல்ல வர. அதை வேற சொல்லுமா, உங்களுக்கே தெரியாதா? ஏன் குருவி, என்னை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? எதுவுமே கேட்கல. ஓ, சும்மா சொல்லாதையா சார், சத்தியமா கேட்கல சார். யாரை பத்தியும் கேட்கலையா? எல்லாரையும் கேட்டாங்க. அழக, தமிழ், எச்சம், நெய்க்குருவி, இவங்க எல்லாரையும் கேட்டாங்க. ஆனா உங்களை மட்டும் கேட்கல. ஏன்? என்ன வந்து கேட்டீங்கன்னா? சரி, அவங்க ஃபோன் நம்பரை கொடு. புது நம்பரு யாருக்கும் கொடுக்க வேணாம்னு சொல்லிக்கிறாங்க. யோ, நான் அர்ஜென்ட்டா பேசணும், எப்படியா பேசுறது? ஆமா, நீங்க அர்ஜென்ட்டா பேசி உண்டி என்ன ஆக போகுது? சரி, ஆர்டினரியா பேசுறேன், நம்பரை கொடு. நம்பர்லாம் கொடுக்க மாட்டேன் சார், வேணா அட்ரஸ் தரேன். அது கூட இப்போ என் கையில இல்ல, ஆபீஸ் ரூம்ல இருக்குது, வேணா வந்து வாங்கிக்கோங்க. வரேன் சார். ஏய் குருவி. குட் மார்னிங் எவரிபடி. சிட் டவுன், சிட் டவுன். இந்தாங்க சார். இப்போ யாராச்சும் கேட்டாங்களா? கேட்காமலே எடுத்து நீட்டுறது. ஒன்னும் புரியலையே. இங்கிலீஷ் புக்கு தானா இது? சார், புக்கு தலைகீழ இருக்கு சார். அதனாலதான் இது வேற மாதிரி தெரிஞ்சுதா?
Very good understanding. You catch the mistake very well. I like it. தேங்க்யூ சார் தேங்க்யூ. ஆகா, முதல்ல நம்ம ஒரு டியூஷனுக்கு போனாதான் இவங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும் போல இருக்கு. சார் 3வது சாப்டர் சார். நான் கேட்டனா? உன்னை நான் கேட்டனா? எஸ் எஸ். ஏதாவது ஒரு டிராமா பண்ணி தான் நாம இன்னைக்கு எஸ்கேப் ஆகணும். என்ன பண்ணலாம்? சார் ஆரம்பிங்க சார். டேய் அவசரப்படுத்தாதடா, அது வராதுடா. Bloody English. சார் All butter English. No quality English. It is quantity English, but no quality. வெள்ளக்கார போறப்போ நம்மள பழி வாங்குறதுக்காகவே பேட் இங்கிலீஷ சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். நம்ம தமிழ்ல மிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். No good Tamil, no good English, only Tanglish. சார் இதான் சார் முந்தின கிளாஸ்ல சொன்னீங்க. பாவி பயலுக, அத வேற மறக்காம ஞாபகம் வச்சிருக்கானுங்களே. Coming. This is yet sorekai. This is not for cooking. Yes sir. I teach life English, everyday English. Yes sir. சார் தான்டா சூப்பர். எப்படி சொல்றா? சார் இங்கிலீஷ் சூப்பரா புரியுதுடா. ஆமாடா எனக்கு சூப்பரா புரியுதுடா. Silence. Today we see conversations. அதாவது வழக்கு இங்கிலீஷ். மின்னல், you stand up. Vanilla, you stand up. Now you two talk English. இன்னைக்கு இத வச்சே ஓட்டிர வேண்டியதுதான். What is your name? My name is Vanilla. Where is your father name? My father name is Prakash. Huh? What is your mother name? My mother name is Sundari. இதுக்கு மேல இங்கிலீஷ்ல என்னையா வேணும்? இது இருந்தா போதும். நீங்க இங்கிலாந்துல போய் இங்கிலீஷ் பேசலாம். கைபாம், you stand up. Tell a story. சார் ஒண்டே ஒரு ஓல்ட் ஆயா சிட்டிங் இன் தி ஷீட் அண்ட் ஃப்ரைட் இன் தி ஓடா. அதான் தமிழ்ல வடை, இங்கிலீஷ்ல வடா. சின்ன விஷயத்தை கூட எவ்வளவு அழகா கவனிச்சிருக்கான். வெரி குட்ரா. சார் அப்போ ஒரு க்ரோ கமிங் சார். சரி சார் அந்த க்ரோ வடாவ அதான் பிக் அப் தி வடா சார். வெரி குட். மரத்துல ஒரு ட்ரீ சார் அண்ட் சிட்டிங் ஆன் தி வடா சார். வெரி குட். அப்போ ஒரு நரி கமிங் சார். ஓகே. நரி காக்கா சி அண்ட் ஆஸ்க் காக்கா டு சிங் இன் தி ரைம் சார். காக்கா சிங் வடா டவுன் சார். இப்போ நரி பிக்கப் சார். அவ்வளவுதான் சார். வெரி குட். Beat the hands. என்னப்பா இது? இதான் நம்ம இங்கிலீஷ் கிளாஸா? சுத்தம். அண்ணாச்சி ஸ்கூலுக்கே போயிட வேண்டியதா? ஏய் சும்மா சொன்னேடி. Anybody sing a song? Good. Very good. When are you going to tell pulla? What a mistake done going away. When are you going to tell pulla? Super. Nice. Conversation, storytelling, singing. That's all your language. All pass in English. Don't worry. Bell அடிச்சு தொலைக்கலடா, முடியலடா, வலிக்குது. அத்தா கருமாரி, குலசை முத்தாரம்மா, என்னை காப்பாத்திட்டியம்மா.
Tata, see you in the next class. Bye. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமாடி ஆமாடி தப்பாஸ் வீட்ல எல்லாம் கூட ஓ அங்க பாருடி ஹாய் ஹாய் ஏய் அவங்கள கண்டுக்காதடி. என்னப்பா மறைக்கிறாங்களா? இன்னைக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. இப்போலாம் ஸ்கூலுக்கு வரவே பயமா இருக்குப்பா. வாடி என்னன்னு போய் பாப்போம். என்னப்பா இன்னும் கிளாஸ்க்கு போல? என்னப்பா ஆச்சு? என்னன்னு சொல்லிட்டு கோவப்படுங்களே. ஏன் நாங்க எதுக்கு கோவப்படுறோம்னு உங்களுக்கு தெரியாதா? ஏய் நடிக்காதீங்கடி. அது எப்படி நீங்க ரெண்டு பேரும் சம்மந்தமே இல்லாம ஜோடி சேர்ந்தீங்க? ஓ நீங்க ஹோலி ரோஸ்ல அதான் ஜாயிண்ட் அடிச்சிட்டீங்க. அப்போ ஹோலி ரோஸ் பிரச்சனையால தான் எங்க மேல கோவமா இருக்கீங்களா? ஏய் இங்க பாருங்கடி, அது எவ்வளவு சாதாரணமா சொல்றானே. நாங்க என்னப்பா செய்ய முடியும்? எங்களை கேட்டா நீங்க தான் ஏதாவது பண்ணணும். எங்களுக்கு தான் என்ன செய்யணும்னு தெரியாது. நீங்களாவது ஏதாவது சொல்லுங்களேன். நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க முதல்ல என்ன நடக்குதுன்னு மறைக்காம சொல்லணும்ல. ஏய் என்னடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க? டிப்டாப் டெய்லர்ல யூனிஃபார்ம் தைக்க கொடுத்தீங்களா இல்லையா? என்ன சத்தத்தை காணோம்? அப்பா தான். அது எப்படி உங்க ரெண்டு பேரும் அப்பா மட்டும் ஒரே சமயத்துல டெய்லர் கடைக்கு கூட்டு போறாங்க? அதானே, இவங்கள விட அவங்க ரெண்டு பேர் தான் ஆரியா சந்தன மாதிரி நண்பனா இருக்காங்க. அப்பாவெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்கப்பா. அப்பா பத்தி சொன்னா அவ்வளவு கோவம் வருதுல்ல? யூனிஃபார்ம் விஷயத்தை எங்க கிட்ட சொல்லனா எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். சாரிப்பா. ஏன்டி சொல்லல? சொல்லக்கூடாதுனால இல்ல, சொன்னா உங்களுக்கு கோவம் வரும், திட்டுவீங்க, அதான் சொல்லலப்பா. நீங்க சொல்லலன்னா எங்களுக்கு தெரியாதா? எப்படிப்பா உங்களுக்கு தெரிஞ்சது? ஏய் நாங்களாம் 5 வயசுல அரிசி வித்தவங்க, எங்களெல்லாம் ஏமாத்த முடியாது. ஏ பலூனு இப்ப எதுக்கு உனக்கு நீயே பில்டப் கொடுத்துக்கிற? பிரச்சனையே பேசுடி. ஏய் பேசுறதுக்கு என்னடி இருக்கு? இவனுங்க ரெண்டு பேருக்கும் வர வர திருட்டுத்தனம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. பாருட்டா பசி இப்படிலாம் பேசாத. பண்றதையும் பண்ணிட்டு உனக்கு கோவம் வர வருதா? அப்படி நாங்க என்ன பண்ணிட்டோம்? எங்களுக்கு டாடா காட்டிட்டு புது ஸ்கூல்ல போய் சேர்ந்தலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நிஜமாவே இல்லப்பா. அப்பயே யூனிஃபார்ம் தைக்க கொடுத்தது எங்க கிட்ட சொல்லல. யூனிஃபார்ம் தானே தைக்க கொடுத்துருக்கோம். ஏண்டி முதல்ல ஃபார்ம் தானே நீங்க, அப்புறம் யூனிஃபார்ம் தானேன்றீங்க. ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்கடி. ஏய் சிரிக்கிற? என்னப்பா இப்படிலாம் பண்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் புது ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்கு என்னடி பண்ணீங்க? என்னடி பண்ண சொல்ற? ஏதாவது பண்ணோண்டி. ஒவ்வொரு வாட்டியும் நாங்க தான் மண்டை போட்டு உடைச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை பத்தி பேசுறோம். நீங்க என்னடி பண்ணீங்க? என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஆமாண்டி நீங்க எதுவுமே பண்ணாம தானே இருக்கீங்க. ஏய் படிக்கிற பிள்ளைங்களடி, அதான் கொஞ்சம் சென்டிமெண்ட் இல்லாம இருக்காளுங்க. நம்மள பெரியறோமேன்னு கொஞ்சமாவது ஃபீலிங் இருக்கா பாரு. அது இல்லப்பா. இல்ல நீங்க ரெண்டு பேருமே சரியில்லை. நாங்க மட்டும் இந்த ஸ்கூல்ல படிச்சு உருப்படாம போனோம், நீங்க அந்த இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சு பெரிய ஆள் ஆகலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு சாதாரண விஷயத்துக்கு டப்பாஸ் வீட்டை விட்டு ஓடி மொத்த ஸ்கூலையும் மிரட்டல. ஏய் அவ்வளவு எதுக்குடி? நம்ம மின்னல் எடுத்துக்கோங்க, அவனை சங்கிலியால கட்டிப்பட்டு கூட அதை உடைச்சு செவரேறி வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கல. நீங்க அப்படி என்னடி பண்ணீங்க? அப்பாவை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம்பா. எனக்கும் தான். உங்க அப்பாலாம் இல்லங்க, மத்தவங்க அப்பாலாம் புத்தரா? அப்பானா திட்டதான் செய்வாங்க, அடிக்கதான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும்டி. நீங்களே இப்படி பண்ணாதீங்கப்பா. நாங்க என்னடி பண்ணோம்? நீங்க தான் ஓவரா பண்றீங்க. ஏய் நீங்க பிரிஞ்சு போனா நீங்க வருத்தப்படுறீங்களோ இல்லையோ, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு நாங்க இப்பவே பழகிக்கிறோம். ஆமா நாங்க இப்பவே பழகிக்கிறோம். ஏய் பலூன் என்னடி சொல்ற? ஆமா இனி நாங்க யாரும் உங்க கூட பேசுறதா இல்ல. என்னடி இப்படி சொல்றீங்க? ஆமா கடைசி வரைக்கும் நீங்க ஒன்னா சுத்திட்டு திடீர்னு டாட்டா கட்டிட்டு போயிட்டா எங்களுக்கு தானே கஷ்டமா இருக்கும். அதான் இனிமே எங்க கிட்ட பேசாதீங்க. ஏன்டி இப்படி சொல்றீங்க? நிஜமாதான் இந்த ஸ்கூல்ல விட்டு போகாம இருக்கணும்னா அதை பண்ணுங்க. அப்படி இருந்தா எங்க கிட்ட பேசுங்க, இல்லாட்டி இப்பயே பிரிஞ்சிருங்க. சரி வாங்கடி போலாம். நம்ம வேணுமா வேணாமான்னு அவங்களே முடிவு பண்ணட்டும். சொன்னது புரிஞ்சதுல, அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி பேசக்கூடாது. ஏய் வாங்கடி போலாம்.